எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பித்ருலோகத்தை பற்றி சுவாமி முக்தானந்தா இன்னமும் என்ன சொல்ல இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக 2 கதைகள் இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே குழந்தையிலேருந்தே கதைகள் கேட்டு பழக்கம், அதனால் கதை கேட்குறதுனா ரொம்ப இஷ்டம் இல்லையா? நம்ம இந்த 2 கதையும் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த கதையெல்லாம் சொல்லும்போது வீடியோ ரொம்ப லெங்க்தி ஆகிடும். அதனால தான் போன வீடியோவில் இந்த கதையெல்லாம் இதுக்காக இன்றைக்கி உள்ள வீடியோக்காக மாற்றி வச்சேன். அதை என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, அதாவது முக்தானந்தா அவரோட சொந்த அனுபவத்தில் அவரோட தியானத்தில் இந்த ப்ளூ ஸ்டாரில் ஏறி பித்ருலோகத்துக்கு போயிருக்காரு. பித்ருக்களையெல்லாம் பார்த்துருக்காரு. அப்போது நம்ம இங்கேருந்து கொடுக்குற பித்ரு தர்ப்பணம் பண்ணுறதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அதிலேருந்து அவங்க சக்தியை கிரகிச்சிக்கிறாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க, அதை நம்ம கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்றாங்க, அதில் சந்தோஷப்படுறாங்க. அதனால் அவங்களோட சந்ததிகளையெல்லாம் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அங்கேருந்து அப்படின்லாம் முக்தானந்தா சொல்கிறார். அதுக்கு சப்போர்ட்டாக 2 கதை சொல்கிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏக்நாத் மகாராஜ் அப்படிங்கிற ஒரு மகானோட கதை சொல்கிறார். அந்த மகான் முக்தி அடைஞ்சவர். அப்போ அங்கே பரவலாக பேசப்பட்ட அந்த கதையை பற்றி, ஏக்நாத் மகாராஜாவோட கதையை பற்றி இவர் சொல்கிறார். இவரும் அதை கேட்டிருக்காரு. ஆனால் அப்போ இவருக்கு ரொம்ப டவுட் இருந்ததுதான். அதாவது இதெல்லாம் என்ன கட்டுக்கதையா, நிஜமா யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப சந்தேகப்பட்டார். ஆனால் இப்போ அவருக்கு புரியுது, அது சந்தேகப்பட்டதே தப்பு. ஏன்னா இப்போ அவர் முக்தானந்தா சுயம் அவரோட தியானத்தில் ப்ளூ ஸ்டார் மேலே ஏறி உட்காந்து பித்ருலோகத்துக்கு போய் பித்ருக்களையெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு கன்வின்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஏக்நாத் மகாராஜாவோட கதையெல்லாம் கூட சத்தியம்தான், உண்மைதான், நம்ம அதை சந்தேகப்பட்டது தப்பு அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்மள்கிட்ட சொல்கிறார். ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அந்த ஏக்நாத் மகாராஜாவோட கதையை சொல்கிறதுக்கு இன்னொரு கிளைக்கதை ஒன்று சொல்கிறார். அதாவது அங்கே ஒரு ஆட்டிடையன் ஒரு ஆள் இருந்தார். அவரோட பேர் ராம்ஜா. ஆட்டிடையன்னா சின்ன பையன் கிடையாது, பெரிய ஆள். அந்த ஆள் எல்லா விதத்துலேயுமே பெரிய ஆள். பெரிய ஆள்னால் ரொம்ப பணக்காரன். அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி பணம் இருந்தால் தனி மதிப்பு. அப்போ அந்த ராம்ஜாங்கிற ஆள் ஆடு மேய்க்கிற ஆள். அதை நிறைய ஆடுகள் வச்சுருப்பார் போல இருக்குது. அதிலே விற்று பணம் எல்லாம் பண்ணி பெரிய பணக்காரனாக வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் நல்ல பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறவர். அவருக்கு வீட்டில் 2 ஒரு தெய்வத்தை வச்சு பூஜை பண்ணுறார். அந்த தெய்வத்தோட பேர் காண்டோபா. காண்டோபாங்கிற ஒரு தெய்வத்துக்கு தங்கத்தில் செலவடித்து அந்த சிலையை வச்சு வீட்டில் பூஜை பண்ணிகிட்ருக்கார். அந்த காண்டோபா தெய்வத்துக்கு ஒரு ஒரு வாகனம். எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு வாகனம் இருக்குது இல்லையா? கணபதிக்குன்னா மூஞ்சூறு, மூஷிக வாகனன். முருகனுக்கு மயில், சிவனுக்கு ரிஷப வாகனன், அம்பாளுக்கு சிங்கம், சிம்ஹவாகினி. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வாகனம். அது மாதிரி இந்த ராம்ஜா ஆட்டிடையன் கும்பிடுற காண்டோபாங்கிற தெய்வத்தோட வாகனம் குதிரை. அப்போ அந்த குதிரை குதிரையும் தங்கத்தில் செஞ்ச குதிரை, தங்கத்தாலான குதிரை. ஆனால் அந்த குதிரையோட சைஸ் அந்த சாமியை விட பெரிய சைஸ். வாகனம் சாமியை விட பெருசு. அந்த மாதிரி இவர் தங்கத்தில் இன்னும் நிறைய பணம் இருக்குது, அதனால் தங்கத்தில் பண்ணி வச்சு கும்பிட்டுட்ருக்கார். அப்போ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருக்க பணம் எல்லாம் குறைஞ்சி ஏழை ஆகிடுறார். இந்த பணக்காரன் ஏழைங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையில் வர்ற
ஸ்டேஜ், ஒரு பகுதி. ஓகே, அவங்க அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அம்மாவுக்கு 2 பசங்க. ஒரு பையன் பணத்தை குறிக்கிறது, இன்னொரு பையன் தரித்திரத்தை குறிக்குது. அப்போது இப்போ நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் ஒரு ஒரு பழமொழியே இருக்குது. எந்த ஒரு குடும்பமுமே 30 வருஷம் தொடர்ச்சியாக வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டவனும் இல்லை. அதாவது தொடர்ச்சியாக 30 வருஷம் வாழ்ந்தானும் இல்லை, தாழ்ந்தானும் இல்லை அப்படிம்பாங்க. அதாவது அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, இப்போ 30 வருஷம்னா 2024லேருந்து 30 வருஷம் கணக்கு பண்ணி அப்படி பேசக்கூடாது, அப்படி நினைக்கக்கூடாது. அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில் சுக துக்கம் மாறி மாறி வரும். கொஞ்ச நாள் பணக்காரனாக இருப்பான், கொஞ்ச நாள் நொடிச்சு போயிடுவான், ஏழை ஆகிடுவான். அந்த மாதிரி சுகம் துக்கம், பணம், தாரித்ரியம், ஹெல்த்து, உடல்நல குறைவு, இதெல்லாம் மாறி மாறி ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, கண்டினியூஸாக 30 வருஷம் கெட்டவனும் இல்லை. கெட்டவன்னா தாரித்திரியத்தில் கஷ்டப்பட்டவனும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு. அதுபோல் அந்த அந்த பணம், ஏழ்மை, இது ரெண்டுமே இந்த 2 sides ஆஃப் த சேம் காயின்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு நாணயத்தில் 2 சைடு இருக்குது. ஒரு சைடு பணம், இன்னொரு சைடு தாரித்திரியம். அந்த மாதிரி அல்லாட்டினா ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தைங்கள், ஒன்று பணத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது, இன்னொன்று தாரித்திரியத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 பிரதர்ஸும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருப்பாங்க எப்போவுமே. அதாவது ஒருத்தங்க வீட்டில் பணத்தை குறிக்கிற அந்த அம்மாவோட குழந்தை அந்த வீட்டில் குடியிருக்கிறாருதுன்னா கொஞ்ச நாள் இருப்பான். இருந்ததுக்கப்புறம் தான் சகோதரனை கூப்பிட்டு சொல்லுவான், நான் இந்த வீட்டில் ரொம்ப நாள் இருந்துட்டேன், எனக்கு இப்போ போர் அடித்து போச்சு, நான் போகிறேன், நீ போய் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு போவாராம் அண்ணன். அப்போ தம்பி, ஓ சரி நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த தம்பி அங்கே போய் உட்காருவாராம். அப்போ தம்பி உட்காரும்போது வீட்டில் நொடிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ராம்ஜா, இந்த ஆட்டிடையனுக்கும் கஷ்டம் வந்துருச்சு. ரொம்ப பணக்காரனாக இருந்தால் அதனால தான் இந்த தெய்வத்தை எல்லாம் தங்கத்தில் பண்ணி விக்கிரகத்தை எல்லாம் தங்கத்தில் பண்ணி ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவே நொடிச்சு போயிட்டான். அப்போ அந்த கிராமத்தில் உள்ள ஆளுங்கள்லாம் சொல்கிறாங்க, நீ எவ்வளோ நல்லா வாழ்ந்த, இப்போ உனக்கு கஷ்டம் வந்துருச்சு, பரவாயில்ல, நீ வாழும்போது தங்கத்தினால உன்னோட தெய்வத்தை பண்ணி பூஜை பண்ண, இப்போ நீ இதை விற்றுடு, உனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வச்சு நீ வாழ்க்கையை நடத்து, திருப்பி நீ பணக்காரன் ஆகலாம், ஆனேன்னா திருப்பி அந்த பணத்தில் இது மாதிரி இன்னொரு தெய்வத்தை பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சிலவங்கள்லாம் ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ இவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு நொடிச்சு போயிட்டானா, இவனுக்கும் தோணுது, சரி பேசாமல் இது 2ஐயும் கொண்டே விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி தட்டான்கிட்ட எடுத்துகிட்டு போகிறான். கோல்டு ஸ்மித் தட்டான், இந்த கோல்டெல்லாம் ஆபரணங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒரு கடைக்கு கொண்டு போய் கொடுக்குறான். அப்போது தட்டான் 2 சிலையும் வாங்கி விக்கிரகத்தையும் வாங்கி வெயிட் போட்டுட்டு சொல்கிறாரு, உன்னோட இந்த சாமி சிலைக்கு 1000 ரூபா தரேன், உன்னோட இந்த குதிரைக்கு 3000 ரூபா தரேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த ராம்ஜாவுக்கு ரொம்ப கோபம், அந்த தட்டானை பார்த்து கோபிக்கிறான், திட்டுறான், உனக்கு அறிவு இருக்கா, என்னோட சாமி சிலைக்கு 1000, குதிரைக்கு 3000மா, உனக்கு புத்தி இல்லை அப்படிங்கிறான். அப்போ அந்த தட்டான்னு சொல்கிறாரு, இந்த பாரு, நீ தான் புத்தி இல்லாமல் பேசுகிற, என்னை பொறுத்த வரைக்கும் சாமியாவது குதிரையாவது 2 ஒன்று தான். நான் வெயிட்டு போட்டு பார்த்தேன், உன்னோட சாமி சின்னது, அதோட வெயிட்டுக்கு உண்டான பணம் 1000,
உன்னோட குதிரை சிலை பெருசு, அதுக்கு வெயிட்டுக்கு உண்டான பணம் 3000, வேணும்னா வாங்கு, இல்லாட்டினா போயிட்டே இரு அப்படின்ட்டான். இவனுக்கா பணமும் வேணும், சரின்னு விற்றுட்டு போகிறான். அப்போது இதில் என்ன சொல்ல வரான்னா, அந்த தட்டானோட மனநிலையை பற்றி ஹைலைட் பண்ணி சொல்கிறார். என்ன, தட்டானுக்கு இது காந்தோபா தெய்வமா, மகாலட்சுமியோட விக்கிரகமா, சிவனோட விக்கிரகமா, எனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த விக்கிரகத்தை, அதில் இருக்க கோல்டு எவ்வளவு, அது ஒன்று தான் என்னோடய மனசில் சிந்தை. நான் யோசித்து பார்க்குறது, இந்த சிலைக்கு உண்டான வெயிட் எவ்வளவு, அதுக்கு உண்டான பணம் எவ்வளவு, இந்த சிலைக்கு உண்டான வெயிட் எவ்வளவு, பணம், அது குதிரையா, காண்டோபாவா, சிவனா, பார்வதியா, அதெல்லாம் நான் பார்க்கல. ஆக என் மனசில் இருக்கிறது ஒரே ஒரு சிந்தனை தான் அப்படிங்கிறார். இந்த கதையை எதுக்கு சொல்கிறாருன்னா, அந்த மகாராஜ் இருக்காரே, இந்த ஏக்நாத் மகாராஜ், அவருக்கும் இதே மாதிரி ஒரே சிந்தையில் தான் வாழ்ந்தாருங்கிறதுக்காக சொல்ல வர்றாங்க இவ்வளோ பெரிய கதை. ஏக்நாத்னாலே அவரோட பேரே, அவருக்கு அம்மா அப்பா போட்ட பேரெல்லாம் வேறு. அவர் மகான் ஆனதுக்கப்புறம் அவரோட குரு கொடுத்த பேர் தான் இந்த ஏக்நாத். ஏக்நாத்னா ஒரே சிந்தையில் வாழ்கிற ஆள் மகாராஜ். அந்த என்ன சிந்தை, இந்த உலகம் பூரா ஒன்று, இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடவுள், இந்த உலகத்தில் இருக்க மக்களோட எல்லாரோட மனசுலேயும் ஒரே தெய்வந்தான் அப்படிங்கிற ஏகமான ஒரு சிந்தனையில் வாழ்கிறவர் தான் ஏக்நாத் மகாராஜ். அப்படி வாழ்ந்து முக்தி அடைஞ்சவர் தான் இந்த ஏக்நாத் மகாராஜ். அப்போ இந்த ஏக்நாத் மகாராஜாவோட கதை வேற ஒரு கதை, இது 2வது கதை. அந்த கதையில் தான், கதையை கேட்டபோது தான் இந்த முக்தானந்தாவுக்கு டவுட் வந்தது, இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, அப்பா ஏக்நாத் மகாராஜாவோட கதையை கேட்டு நான் டவுட் பண்ணது, சந்தேகப்பட்டது தப்பு அப்படின்னு சொல்கிறார். அது என்ன கதைன்னா, இந்த ஏக்நாத் மகாராஜ் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர், உயர்ந்த ஜாதி. அப்போது அந்த காலத்துலலாம் இந்த ஜாதி வேறுபாடு ரொம்ப ஹைலைட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் இந்த ஜாதி வந்ததே அவங்கவுங்களோட செய்கிற தொழிலை வச்சு தான் இந்த ஜாதி பிரிவினையெல்லாம் வந்தது. அப்போ அப்போ அது இப்போ அந்த காலத்துலலாம் அந்த ஜாதி பிரிவினைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நல்ல வேளை எத்தனையோ மகான்கள் எல்லாம் நமக்கு புத்தி எடுத்து சொல்லி இந்த காலத்தில் இந்த ஜாதி பிரிவினைக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறதில்ல. அது நல்லது. ஓகே, இப்போ எல்லோரும் படிக்கிறாங்க, எல்லோரும் எல்லா வேலையும் செய்கிறாங்க, அதனால் அந்த ஜாதிக்கு மகத்துவம் குறைஞ்சிட்டு வருது. அது நல்லது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. இந்த ஜாதி பண்ணால் உயர்ந்த தொழில், இந்த ஜாதி பண்ணால் தாழ்ந்த தொழில், தீண்டத்தகாதவர்கள், அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்தது. அப்போது இந்த ஒரு பொண்ணு, அதாவது தாழ்ந்த ஜாதியில் இருக்கிற ஒரு பொண்ணு இந்த ஏக்நாத் மகாராஜ்கிட்ட கும்பிட்டுட்டு சொல்கிறா, மகாராஜ், நீங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கடவுள், நான் உங்களை தான் நான் கடவுளாக நினச்சி கும்பிட்றேன். ஒரே ஒரு நாள் என் வீட்டில் உணவை அருந்திட்டு போங்க, எனக்கு என்னோடய ஜென்மமே தன்யமாகும். அதாவது இந்த ஜென்மத்திற்கு உண்டான இது கிடச்சிருச்சு, நான் இந்த ஜென்மம் எடுத்ததோட அர்த்தம் எனக்கு கரெக்டாக ஆகிடும், அதனால் தயவு செஞ்சு எங்கள் வீட்டில் ஒரு நாள் சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக கூப்பிட்றான். ஏக்நாத் மகாராஜும் அதுக்கு நான் சாப்பிட்றேன், அதனால் என்னன்னு சொல்லி இவரும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாரு, சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் இது ஊர் மக்களுக்கு தெரியுது. அப்போது இதே இப்போ இருக்க கதையை விட காசிப் அங்கே ஜாஸ்தி இருக்குது. அந்த காலத்தில் ஊர் பூரா இதே பாட்டாயிடுச்சு. ஊர் மக்கள் எல்லாம் இதை பற்றி பேசுகிறாங்க. ஏக்நாத் மகாராஜுங்கிறவர் பிராமண குலத்தில் பிறந்தவர், உயர்ந்த ஜாதியில் பிறந்தவர். அவர் போய் எப்படி இந்த தாழ்ந்த ஜாதியில் பிறந்த இந்த பொண்ணு வீட்டில் போய் சாப்பிடலாம்? என்ன தப்பு பண்ணிட்டார்? அவரோட குலத்துக்கான தர்மத்தை இவர் பாலிக்கலையே, காப்பாற்றலையே
அவரோட குல தர்மத்தை விட்டுட்டாரே, அப்போ இவரை அந்த குலத்திலிருந்தே தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முடிவெடுத்து அவரை பிராமண குலத்திலிருந்து தள்ளி வச்சிட்டாங்க. ஏக்நாத் மகாராஜாவை சம்மந்தித்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே அவர் எடுத்துக்கல. உயர்ந்த ஜாதியாவது தாழ்ந்த ஜாதியாவது, நீ என்னை பிராமணனாக நினச்சாலும் சரி, சத்திரியனாக நினச்சாலும் சரி, நீ என்னை என்னவா நினச்சாலும் சரி, எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரே ஒரு சக்தி தான் இருக்குது, அந்த சக்தி தான் பரபிரம்மம் அப்படின்னு அவ்வளோ ஹை லெவலில் அவர் வாழ்ந்துட்டுருக்கார். அதனால் இந்த பிராமண குலத்துலேருந்து தள்ளி வச்சதெல்லாம் இவருக்கு ஒன்றும் ஒரு மைண்டே இல்லை, அவர் பாட்டுக்கு இருக்கார். ஆனால் இதில் பாருங்கள், நேற்றுக்கு பௌர்ணமி, இன்னையிலேருந்து 15 நாள் தேய்பிறை, மகாலய கிருஷ்ணபக்ஷம்பாங்க. மகாலய கிருஷ்ணபக்ஷங்கிறது 15 நாள் பித்ருக்களுக்குன்னு ஒதுக்கி வச்சுருக்க நாள். அது பாருங்களேன், எனக்கு இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ சொல்லும்போது தான் அது ஞாபகம் வருது. ஏன்னா இந்த 15 நாளும் மகாலய பக்ஷங்கிறது கிருஷ்ணபக்ஷத்தில் இதுக்கு 15 நாளும் நமக்கு தெரிஞ்ச எல்லா பித்தர்களுக்கும் பிண்டம் வைக்கிற நாள். ஒரு வருஷத்தில் இந்த 15 நாள் தான் அவங்களுக்குன்னு தள்ளி வச்சுருக்கோம். அதை தள்ளினா ஒதுக்கி வச்சுருக்கோன்னா அதுக்குன்னு உண்டாக்குன நாள். ஓகே, இப்போ இன்றைக்கி பிரதம, நேற்றுக்கு பௌர்ணமி, இன்றைக்கி பிரதமையிலேருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் இந்த 15 நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம பிண்டம் வைக்கணும், ஒவ்வொரு நாளும் பித்ரு தர்ப்பணம் பண்ணணும். 15ஆவது நாள் அமாவாசைக்கு ரொம்ப நல்ல விதத்தில் பித்ரு தர்ப்பணம் பண்ணி வஸ்திரதானம், அன்னதானம் அதெல்லாம் நம்ம பித்ருக்கள் பேரை சொல்லி செய்யணும். ஓகே, அப்போது இப்போ அதுக்கப்புறம் பாருங்களேன், அதில் இன்னொரு விஷயம், அந்த அமாவாசை முடிஞ்சால் அதுக்கடுத்ததுலேருந்து பிரதமையிலேருந்து 10 நாள் நவராத்திரி, 9 நாள் நவராத்திரி திருவிழா. நவராத்திரியில் கொலு வைப்போம், இல்லை நாட்டிலும் நிறைய பேர் ஃபஸ்ட்டு 3 நாள் துர்கையா அம்பாளை நினச்சி பூஜை பண்ணுவோம், அடுத்த 3 நாள் மகாலட்சுமியாக நினச்சி பூஜை பண்ணுவோம், அதுக்கு அடுத்த 3 நாள் ஆதிபராசக்தியை சரஸ்வதியாக பூஜை பண்ணுவோம் இல்லையா? அப்படி நவராத்திரி. அப்புறம் 10ஆவது நாள் விஜயதசமி, தசமி அன்னைக்கு விஜயம். அப்போது இதில் என்ன எனக்கு இப்போ புரியுதுன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், நவராத்திரியில் நம்ம அம்பாளை கும்பிடுறோம். அந்த அம்பாளை கும்பிடுறதுக்கு முன்னாடி 15 நாள் நம்ம பித்ருக்களுக்காக ஒதுக்கி வச்சுருக்கோம். அந்த 15 நாளும் காலையில் மறக்காமல் பித்ரு தர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளோட ரொட்டீன் வேலையை ஆரம்பிக்கணும். அப்போனா என்ன அர்த்தம்? உனக்கு கடவுளை பூஜை பண்ணி கடவுளோட அனுகிரகம் வேணும்னா அதுக்கு முன்னாடியே நீ உன்னோட மூதாதையர்களை கும்பிட்டு அவங்களோட அனுகிரகத்தை வாங்கி வச்சுக்கோ. அப்படிப்பட்டவனுக்கு தான் இந்த அம்பாளோட அனுகிரகமுமே கிடைக்கும். இவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்களேன் நம்ம முன்னோர்கள். அது இந்த வீடியோ சொல்கிறதுக்கும் அந்த நாள் கரெக்டாக அமைஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது அந்த மாதிரி அப்போ இந்த ஏக்நாத் மகாராஜும் இந்த 15 நாள் அன்னதானம் அவர் வீட்டில் ஏற்பாடு பண்ணுறார். அவர் வந்து ஆக்சுவலாக சம்சாரி. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அவர் சம்சாரத்தில் இருக்கவர். ஆனால் சம்சாரத்தில் இருந்தால் கூட இந்த தாமரையில் தண்ணி போல் எந்த பற்றும் இல்லாமல் எல்லாமே அந்த பரபிரம்மங்கிற நினப்பில் வாழ்ந்துட்டுருக்கார். ஓகே, அப்போ அவருக்கும் இந்த மகாலய பட்சத்தில் அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேரை கூப்பிடுறாங்க. ஆனால் யாருமே அவர் வீட்டில் போய் சாப்பிடாதனால அவருக்கு வருத்தமும் இல்லை. அவரோட கடமையை அவர் செய்கிறாரு. யாரும் சாப்பிடலன்னா நான் என்ன பண்ணுவேன்? பேசாமல் இருக்கார். ஊர் மக்கள் மேலே கோபமோ தாபமோ எதிர்ப்போ எதுவுமே இல்லை. அவர் பாட்டு இப்படி போகிறார். 15ஆவது நாள் அமாவாசை வருது. அந்த அமாவாசைக்கு இவர் எப்பவும் போல் அன்னதானம் வஸ்திரதானம் எல்லாம் ரெடி பண்ணுறாரு.
கூப்பிட்டவங்க பிராமின்ஸ் மற்றவங்களெல்லாம் கூப்பிடுறாரு, யாருமே வரல. ஆனால் அந்த 15வது நாள் அமாவாசை தினத்தன்று யார் யாரெல்லாம் இவர் கூப்பிட்டு வரல, உன்னை நாங்கள் ஜாதியிலேருந்து ஒதுக்கி வச்சிட்டோம், நாங்கள் வரமாட்டோம், வீட்டுக்கு சாப்பிட மாட்டோம், கை நினைக்க மாட்டோம்னு சொன்னவங்கள அவங்களோட மூதாதையர்கள் எல்லாம் அன்னைக்கு பித்ருலோகத்திலிருந்து இவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. அதுதான் இந்த கிளைமேக்ஸ், இந்த கதையோட கிளைமேக்ஸ். அதாவது சாதாரண மனுஷங்களுக்கு மனசில் இவ்வளோ துவேஷம், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, அது இது பேதம் எல்லாம். ஆனால் நம்ம பித்ருக்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்க நம்மளை விட உயர்ந்த நிலையில் இருக்காங்க. அப்போது யாரெல்லாம் ஏக்நாத் மகாராஜ் வீட்டுக்கு வரமாட்டேன், சாப்பாட்டுக்கு கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களோட பித்ருக்கள் எல்லாரும் அன்னைக்கு ஏக்நாத் மகாராஜ் வீட்டில் வந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போது இந்த கதையை கேட்டு தான் முதல்ல சுவாமி முக்தானந்தாவுக்கு நிறைய ஒரு மாதிரி கேலி பண்ணி என்ன இதெல்லாம் சரி இந்த சும்மா கதை, கட்டுக்கதை அப்படின்னு நினச்சார். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து கட்டுக்கதைன்னு நினச்சது தப்பு, நான் பண்ண தப்பு. உண்மையிலே அந்த பித்ருக்களெல்லாம் வந்து ஏக்நாத் மகாராஜ் வீட்டில் சாப்பிட்டது உண்மையாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து என்னோடய கண்ணால் பார்க்குறேன், பித்ருலோகத்தை கண்ணால் பார்க்குறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது வயசானவங்களையெல்லாம் நான் உலகத்தை பார்த்தேன், அவங்களெலாம் இப்போ பித்ருலோகத்தில் இருக்காங்க. நான் சொன்னேன்ல, முக்தானந்தா இன்னொரு இடத்துல எங்கேயோ சொல்லியிருக்காரு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அங்கே அதாவது நம்ம ஷீர்டி சாய்ராம் அங்கே உட்காந்து தவம் பண்ணுறதை பார்த்துருக்காரு. இவரே சொல்லியிருக்காருல்ல, எந்த லோகத்தில், சித்த லோகத்தில் உட்காந்து ஷீர்டி சாய்ராம் தவம் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்தேன்னு. அது அவரை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, சித்த லோகத்துலேயும் பித்ருலோகத்துலையெல்லாம். அப்போது இவரோட சொந்த குரு பகவான் நித்யானந்தாவையும் சித்தலோகத்தில் பார்த்துருக்கார் இல்லையா, தியானம் பண்ணுற மாதிரி. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பித்ருலோகங்கிறது சத்தியம், ஏன்னா நான் என் கண்ணால் பார்த்தேன். ஸோ மை டியர் சித்தா ஸ்டூடெண்ட்ஸ், இதை நம்புங்க, பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணுங்க, அவங்களோட அனுகிரகத்தை ஆசீர்வாதத்தை வாங்குங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போது நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறது, அதாவது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வகுத்த வழியில் போகிறது உத்தமங்க. என்ன தான் நம்ம மாடர்னாக இருந்தாலும், எவ்வளோதான் டெக்னாலஜிலேயும் அதில் இதுலேயும் அட்வான்ஸ்மெண்ட் வந்தால் கூட இந்த மாதிரி இந்த மகாலய பக்ஷம், பித்து தர்ப்பணம், இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்துலேயே சொல்லி வச்சாங்க. அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் நல்லது. நான் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் அதை வந்து நம்புகிறேன், நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ வாழ்க வளமுடன்.